கதக்கில் வந்து எத்தனை ஃபார்ம்ஸ் ஆஃப் எத்தனை ஸ்டைல்ஸ் ஆஃப் இது இருக்கு மேம்? There are 3 main styles. Banaras, Jaipur, Lucknow. Lucknow Gharana is the most popular. Kathak has gone through a history from Aryan race to Afghan terrain to temples to courts to prostitute houses to stage. Beginners ku 50 bells தான் ஒரு காலுக்கு. டான்ஸரோட லெவல் ஏற நம்பர் ஆஃப் பெல்ஸ் ஏறும். ஸோ நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது பை த 5th year நான் 250 பெல்ஸ் ஆன் 1 leg. ஆண்ட்ரியா நம்ம டான்ஸ் ஸ்டூடெண்ட் தான். 2-3 வருஷமாக கற்றுக்கினா. அண்ட் லவ்லி கேர்ள், ரொம்ப ஹம்பிளாக நல்லா வந்து கற்றுட்டு போவாள். நான் இல்லையே விதையில்லாமல் கண்ணா காம கலைஞன் கண்ணா கண்ணா கண்ணா. நமஸ்தே, என் பேர் ஸ்வேதா. நான் 2009லேருந்து மேம்கிட்ட கதக் கற்றுக்கிறேன். நான் ஆரம்பித்தது வந்து மாதுரி தீக்ஷித் மேமை பார்த்து தான். ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட். அவங்க இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் ஆரம்பித்தேன். இந்த ஜேர்னி வந்து இஸ் எக்ஸலண்ட். எனக்கு வெறும் டான்ஸ் மாத்திரம் கற்றுக் கொடுக்கல, பட் என்னோட லைஃப் லெசன்ஸ் நான் ஸ்கூல்லேருந்து கற்றுக்கிட்டேன். Now I'm 30, a mother of 2. I've been learning Kathak for the last 8 years and I really love the dance form because of its subtlety, the gentleness, and of course above all I have fantastic teachers. And I'm a full-time working woman and a mom, but this is my second home and my second family. நான் வந்து 17 இயர்ஸில் இங்கே வந்தேன். அண்ட் நான் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸர். அண்ட் எனக்கு சுத்தமாக கதக் பற்றி ஒன்றுமே தெரியாது. அண்ட் அதுக்கு முன்னாடி நான் பார்த்ததும் இல்லை. ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், அதுவும் ஞாபகம் இல்லை. அந்த ட்ரெஸ்ஸுக்காக நான் பார்ப்பேன், அனார்கலி ட்ரெஸ்ஸுக்காக. ஸ்டார்டிங்கில் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த அந்த உள்ள இந்த. ஆனால் ரொம்ப ஆசை கதக் கற்றுக்கணுன்னு. இப்போது கதக் வந்து டீச் பண்ணுறேன்னா அது காட்ஸ் கிரேஸ் அண்ட் என்னோட மேமோட பிளெஸ்ஸிங் அண்ட் எவ்ரிதிங். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ் லவ், ஒருத்தர் ஃபேமிலி மாதிரி இங்கே. My daughter told me, அம்மா இது ஒன்னோட பேஷன், நீ என்ன வந்து இதில் திணிக்காத, நீ உனக்கு இஷ்டம் வந்தால் ஏன் நீ இதை எடுத்து போக்குறாது இல்லை டான்ஸில். ஸோ I gave a thought. Then it was very inspiring for me. So I came and asked ma'am உடனே she didn't say no. எனக்கு 68 வயசாகுது. சென்னையில் வந்து ஒரு பெரிய கிளாசிக்கல் கல்ச்சுரல் சென்டர். இப்போ குரு ஜிக்யாசா வந்து ரொம்ப ஜென்டில் ஸ்பிரிச்சுவல் பர்சன். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், 68 வயசில் நான் இன்னும் டான்ஸ் இங்கே 10 வருஷமாக கற்றுட்டுருக்கேன்னா அதுக்கு அவங்க தான் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். தேவன்யா இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் டான்ஸ் ஸ்கூல். அனைவருக்கும் வணக்கம். மகத்தான மங்கையர் இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பெண்மணியும் மிகவும் மகத்தானவங்க தான். நிறைய ஸ்பெஷாலிட்டி இருந்தாலும் அவங்களுடைய ஸ்பெஷாலிட்டின்னு ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும்னா சென்னையோட முதல் ட்ரெடிஷ்னல் கதக் டான்ஸ் ஸ்கூலை நிறுவியிருக்காங்க. அண்ட் ஃபார்மர் பிரசிடெண்ட்
கிரி ஐயா அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவங்க, அவருடைய பேரனை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. மிஸ்ஸஸ் ஜிக்யாசா கிரி அவங்கள தான் நம்ம இன்றைக்கி சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் வந்து சென்னை அப்படி தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நிறைய பரதம் சொல்லிக் கொடுக்குற ஸ்கூல்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். அண்ட் கொஞ்சம் குச்சிப்புடி டான்ஸஸும் வந்துடுச்சு. இப்போ மோகினி ஆட்டம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. பட் கதக் அப்படின்னு நாங்கள் யோசிக்கும் போது எங்களுக்கு வந்து விஸ்வரூபம் படத்தை வந்து கமலஹாசன் சார், ஆண்ட்ரியா மேம் ஆடினது அதுதான் எங்களுக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும். ஸோ சென்னையில் வந்து முதல்ல ஒரு கதக் ஸ்கூல் எப்படி ஆரம்பிச்சிங்க, அதுதான் எங்களுக்கு கேட்கணுன்னு ஆசை. பட் அதுக்கு முன்னாடி உங்களோட ஜேர்னியும் நாங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றோம் மேம். ஸோ இந்த ஜேர்னிக்குள்ளே நீங்கள் எப்படி வந்தீங்க, உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிறேன், என்னோடய தமிழ் சரியில்லை, எப்படியாவது மேனேஜ் பண்ணுறேன், சரிங்க. பட் ஐ ஹோப் உங்களுக்கு புரியும். என்னோடய பேரண்ட்ஸ் வந்து டாக்டர்ஸ் ஸ்ரீநகரில். நான் ஒரு குஜராத்தி ஃபேமிலியில் பிறந்தவ. டாக்டர் பிஎன் பட்டேல் அண்ட் டாக்டர் தேவயானி பட்டேல். ஸோ நான் சின்னவளாக இருக்கும்போது என்னோடய அம்மாவோட ஆசை என்னென்னா நான் டான்ஸ் கற்றுக்கணும், கிளாசிக்கல் டான்ஸ் கற்றுக்கணும், மற்றவங்க மாதிரி சும்மா விளையாடின்னு இருக்கக்கூடாதுன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு ஆசை. ஸோ என்னோடய குரு ஸ்ரீ கிருஷ்ணகுமார், வி கிருஷ்ணகுமார் சார், பத்மினி ராகினி சிஸ்டர்ஸோட குரு, அவர் வீட்டுக்கு வருவார் டெய்லி சாயந்தரம் கற்றுக் கொடுக்க. அண்ட் அவரை பார்த்து பார்த்து எனக்கு அழையாக வரும், ஸ்டமக்கு ஸ்பெயினிங் மம்மி, எனக்கு டான்ஸ் வேண்டான்ட்டு ஒரே அழை. 4-5 வாட்டி நான் நல்லா அடியும் வாங்கியிருக்கேன் அம்மா கிட்டேருந்து. அவங்க கிளினிக்கை விட்டுட்டு, கிரவுண்ட் ஃப்ளோரில் கிளினிக் இருக்கும், வீடு மேலே இருக்கும், மேலே வந்துட்டு பேஷண்ட்ஸை வெயிட் பண்ண வச்சுட்டு மேலே வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு 2 அடி கொடுத்துட்டு நீ ஆடி தான் ஆகணும், யூ ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட் அப்படின்ட்டு சொல்லி 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 7 வருஷம் அவங்க 2 பேரும் சஃபர் ஆனாங்க என் கையில். ஆனால் நல்லாவும் ஆட மாட்டேன், அரமண்டியே வராது. ஆனாலும் அம்மா அரங்கேற்றம் செய்ய வச்சாங்க. அனிதா ரத்னமோட அம்மா லீலா ரத்னம், போத் பேரண்ட்ஸ் லீலா ரத்னம் அண்ட் ரத்னம் அங்கிள் கூட என்னோட அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிரியமான ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லீலா ஆண்டி அண்ட் அம்மாவும் சேர்ந்து என்னை ட்ரெயின் பண்ணாங்க என்னோட அரங்கேற்றத்துக்கு. அப்போது என்னோடய வயசு 13 அந்த மாதிரி ஏதோ 1978. ஸோ வாணி மஹாலில் ஒரு அரங்கேற்றம் செட் பண்ணி கவர்னர் பிரபுதாஸ் பட்வாரி குஜராத்தின்ட்டு நம்மளும் குஜராத்தின்ட்டு அவர் சீஃப் கெஸ்ட்டாக வந்துட்டார். அண்ட் யூ ஓன்ட் பிலீவ், அம்மா அந்த காலத்தில் என்ன டைம் ஸ்டாப் வாட்ச் வச்சு ட்ரெஸ் சேஞ்சுக்காக, ஹேர் ஸ்டைல் சேஞ்சஸ்க்காக 6 காஸ்டியூம்ஸ், 11 ஐட்டம்ஸ், 3 ஹேர் சேஞ்சஸ், 3 ஹேர் ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல் சேஞ்சஸ், அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ண வச்சாங்க சோலோ. எப்படி செஞ்சாங்க, நான் எப்படி செஞ்சேன் எனக்கு இப்போ நினச்சி பார்க்கவே முடியாது. ஆனால் ஸ்கூல்லேருந்து வந்த அப்புறம் எவ்வளோ ப்ராக்டிஸ், ஸ்டாப் வாட்சோட லேட், ஆடியன்ஸ் ஷுட் நாட் வெயிட், ஒரு செகண்ட் கூட ஆடியன்ஸ் வெயிட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க என்னை. அந்த அரங்கேற்றம் என்னால் சூப்பராக இருந்ததுன்ட்டு நான் சொல்லவே மாட்டேன். இன்றைக்கி எனக்கு தெரியும் நான் ஒரு டீச்சர். ஆனால் என் அம்மா செஞ்ச காம்பேரிங், அந்த காலத்தில் ப்ரொஜெக்டர் வச்சு அல்லாரிப்புனா என்னது ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு இமேஜ் போடுறது ப்ரொஜெக்டரில், லைட்டிங், கோபி சரோட லைட்டிங், 6 காஸ்டியூம் சேஞ்சஸ், ஆல் தட் வாஸ் யூனிக் அந்த டைமில் 1978. ஸோ அதனால இந்த அரங்கேற்றமுக்கு ஒரு பேர் கிடச்சிது, புகழ் கிடச்சிது. பீப்புள் வேர் ப்ரேசிங், குங்குமம் மேகசின், ஹிந்து ஆல்சோ ஐ திங்க் 2-3 இடத்துல பெரிய ஆர்டிகல்ஸ் வந்ததுனால அந்த சின்ன பொண்ணு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டா. அண்ட் சரி நான் டான்ஸ் ஆடுறேன்ட்டு ஒரு மூடு வந்துடுது. அட் தட் ஏஜ் நம்மளுக்கு தெரியாது கலை என்ன, அண்ட் ஃபேம் எல்லாம் வந்து போகிறது கலை தான் இருக்க வேண்டியது. ஆனால் லக்கிலி பிகாஸ் ஆஃப் அம்மாவோட எஃபர்ட்ஸ்னால எனக்கு அந்த பாக்கியம் கிடச்சிது. ஸோ பிகாஸ் ஆஃப் தேட் நான் கண்டினியூ பண்ணேன். ஆனாலும் எனக்கு அந்த அரமண்டி வரவே இல்லை. ஸோ ஒரு வாட்டி பாம்பே போகும்போது நாங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் கதக் ப்ரோக்ராம் நான் பார்த்தேன். அம்மா எடுத்துன்னு போனாங்க பார்க்க. அது பார்த்த அப்புறம் நான் அம்மா கிட்ட சொன்னேன், ப்ளீஸ் எனக்கு டான்ஸ் நான் கற்றுக்கணுன்னா எனக்கு எப்படியாவது ஒரு கதக் டீச்சருக்கு எடுத்துன்னு வாங்க, இல்லை அனுப்புங்க, நான் கற்றுக்க ரெடி. பை தென் ஐ வாஸ் 16 years old. ஓகே, நான் கற்றுக்குறேன். அண்ட் பின்னாடி மைண்டில் கதக் டீச்சர் சென்னையில் கிடைக்க மாட்டாங்களே என்று நானும் சந்தோஷப்பட்டு இப்போ
அம்மாவை நான் கார்னர் பண்ணிட்டேன். அண்ட் பை தென் பரதநாட்டியம் சார் ராகினி சிஸ்டர்ஸ் 17 ராகினி சிஸ்டர்ஸ் அமெரிக்காவுக்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. ஓகே. ஸோ எனிவே சார் இல்லை. ஆனால் என்னோட அம்மாவோட ரிசால்வை பாருங்கள், எங்கேருந்தாவது ஒரு கதக் மாஸ்டரை தேடி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் பேரும் கிருஷ்ணகுமார், ஸ்ரீவி கிருஷ்ணகுமார் தார்வார். அண்ட் அவர் எனக்கு பனாரஸ் கரானா ஆஃப் கத்தக்கோட பேசிக்ஸ் கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தார். பை தென் என்னோட வயசு 16.5. அந்த ஏஜில் கொஞ்சம் விஸ்டம், கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வர ஆரம்பிக்கிற ஏஜில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுது டான்ஸ் கற்றுக்க. அண்ட் நாள் போக போக சாருக்கும் எனக்கும் ஒரு அற்புதமான பாண்ட் இருந்தது, பியூட்டிஃபுல் பாண்ட். அண்ட் அவர் கூட தப்லா சார், தப்லா வாசிக்கிறவர் கூட வருவாங்க. 2 பேருமே ஆக்சுவலி ஆர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கு. ஆனால் சார் வந்து மும்பையில் இருந்ததுனால அவர் அங்கே கற்றுக்கினார். சென்னையில் there was no கத்தக். கத்தக்னா என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. அப்போது நான் கற்றுக்கிறதுனால என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் 4-5 பேர் கற்றுக்கினாங்க. ஆனால் சார் வந்து ஃபில்ம்ஸில் தான், தெலுங்கு தமிழ் ஃபில்ம் சாங்ஸ்க்காக அந்த கத்தக் சீன்ஸ் மட்டும் கோரியோகிராஃப் பண்ணி தான் ஹி வாஸ் கெட்டிங் அ மீகர் ஏர்னிங். அண்ட் அவர் இறந்த போது அவர் கையில் ஒரு நயா பைசா இல்லை, ஒரு ரெக்கக்னிஷனும் இல்லை. ஆனால் என் கையில் ஹி கேவ் த கீ டு அ ட்ரெஷர் செஸ்ட். அந்த வேல்யூ எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது. அவர் when he was on his deathbed அவர் வந்து என்னை கூப்பிட்டார். என்னோட பேரண்ட்ஸோட நர்சிங் ஹோமில் தான் அவர் இறந்தார். ஸோ அந்த பெட் மேலே அவர் படுத்துன்னு இருக்கும்போது ஒரு நாள் மேலேருந்து நான் கீழே வந்து அவர் சார் கூப்பிட்றாருன்னு சொன்னாங்க. நான் கீழே போனேன். ஸோ அப்போ அவர் சொன்னார், நீ ஆடுவியோ இல்லையோ எனக்கு தெரியாது, உன்னை பார்த்தா நீ மீராபாயே தான், ஆனால் நீ கற்றுக்கொடு, உனக்கு யூ ஹேவ் தட் திங் டு டீச்ன்னு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போய் அவர் இல்லை. ஓகே. ஆஸ் லைஃப் கோஸ், படிப்பு, இது வேலை, ஜாப், அதில் நிறைய வருஷம் டான்ஸ் இல்லாமலேயே போயிடுது. ஓகே. அண்ட் ஒரு 20 வருஷம் ஆல்மோஸ்ட் நான் டான்ஸ் பண்ணலை. பிகாஸ் I had my own personal reasons. I had to travel. We shifted out of Chennai, a little out of India. So a lot of changes happened, and then I got married. So many things in the way, jobs. அதனால என்னோட டான்ஸ் ட்ரிஸ்ட் சீம்ஸ் ஃபினிஷ்ட் அப்படின்ட்டு நான் நினச்சேன். பை தென் ஐ ஹேட் டான்ஸ் கத்தக் ஃபார் அபவுட் 5 years, 5 to 6 years ஆடினேன். ஆனால் அரங்கேற்றம் கொடுக்கல. கத்தக்கில் வந்து அரங்கேற்றத்துக்கு ரங்மஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, ரங்மஞ்ச் பிரவேஷ். குச்சிப்புடியில் கூட ரங்மஞ்சம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் என் பொண்ணு அண்ட் பையன் பிறந்த அப்புறம் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது, ஐயா இவ்வளோ நாள் கற்றுன அப்புறம் எதுவுமே இல்லையே, நான் எதுவுமே செய்யலையே டான்ஸை வச்சுட்டு. அப்போ என்னோடய சாரோட வேர்ட்ஸ் எனக்கு ஞாபகம் வர ஆரம்பிச்சிது. ஸோ எங்கேருந்தாவது தப்லா மாஸ்டரை கண்டுபிடிச்சி அவரோட நோட்ஸை பார்த்து அவரும் நானும் ப்ராக்டிஸ் ஆரம்பித்தோம். ஓகே. ஏன் ப்ராக்டிஸ் ஓடணும், எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ன்ட்டு நான் 4-5 சின்ன சின்ன பசங்களை பிடிச்சி வாங்க அவங்க அம்மா சொன்னேன், நான் கற்றுக் கொடுக்குறேன் உன் பசங்களுக்கு கொஞ்சம் கத்தக்குன்ட்டு. கத்தக்குனா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க? சென்னைக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் ஃபுல் இங்கே அங்கே எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி வந்துட்டேன் திருப்பி சென்னைக்கு. பேக் டு பெவிலியன். எஸ். அண்ட் அதுக்கப்புறம் இந்த 4-5 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த பேம்பினோ ஸ்கூல் இருந்தது, அது என்னோட பெரியம்மாவோட ஸ்கூல். ஓகே. ஸோ பேம்பினோ ஸ்கூல் ஹால் வந்து சாயந்தரம் டைமில் நீ எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. ஓகேன்ட்டு சொல்லி அங்கே ஸ்டார்ட் பண்ணேன். என் ப்ராக்டிஸ் ஓடணுன்ட்டு தான் நான் இஃப் ஐ டீச் தேம் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கும்ன்ட்டு நான் ஆரம்பித்தேன். ஆனால் அது வந்து அதுதான் இதனோட சீடுன்ட்டு எனக்கு அப்போ தெரியாது. நான் எதுவுமே வாழ்க்கையில் பிளான் பண்ணதில்லை. இப்போ கூட நான் பிளான் பண்ண மாட்டேன். சரி ஒரு ஷோ வருதா, ஒரு ப்ரோக்ராம் வருதா, அதுக்காக பிளானிங் பண்ண வேண்டியது, ரிஹர்சல் பண்ண வேண்டியது, அது வேறு விஷயம். ஆனால் 5 year பிளான், தேவனியா இங்கே இருக்கணும், நான் அங்கே இருக்கணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன எப்படி ரோடு வருதோ அந்த ரோடில் நடக்கணும். கடவுள் வில் டூ, வி டோன்ட் ஹாவ் டு டூ எனிதிங். நம்ம நடக்க வேண்டியோம், அவ்வளோதான். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ். அண்ட் in that way Devaniya came into being, but after many years, not suddenly. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் நான் பெங்களூர் போனேன் குரு மாயாராவ் கிட்ட. அவங்கக்கிட்டேருந்து லக்னோ கரானா ஆஃப் கற்றுக்கினேன் கொஞ்சம் வருஷம். அதுக்கப்புறம் அவங்க டிமைஸ் ஆயிடுத்து.
ஆனால் அவங்கக்கிட்ட கூட நான் சொன்னேன், நான் ஆல்ரெடி டீச் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு எப்படி டீச் பண்ணணுன்ட்டு கற்றுக் கொடுங்க. அவங்க என்னை பேசிக்ஸ்லேருந்து திருப்பி வர வச்சாங்க. நான் ஹாப்பியாக கற்றுக்கினேன். ஸ்டார்ட் ஃப்ரம் தாத்தை தட் ஷி ஸ்டார்டட். ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி 3-4 years 5 years அவங்க கூட செகண்ட் இன்னிங் ஸ்டூடெண்ட் ஆகும்போது வயிற்று வலியெல்லாம் எதுவும் வரல? எதுவுமே வரல, சூப்பராக இருந்தது. இன்ஃபேக்ட் அண்ட் அவங்க நல்லா ஆட வைப்பாங்க. நைட் டைமில் கொஞ்சம் வலிக்கும் அண்ட் பை தென் கொஞ்சம் வயசும் ஆயிடுது. அப்போ சின்ன வயசு நீங்கள் கற்றுக்கும் போது ஊபி அடிக்கிறதுக்காக வயிற்று வலி அப்படியா? செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்டூடெண்டாக இருக்கும்போது வயிற்று வலியெல்லாம் கால் வலி இருந்தாலும் இல்லை எல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி போய் கற்றுப்பேன். வெரி ஸோ ஸ்வீட். நீங்கள் நம்ம இன்டர்வியூ ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, எனக்கு தமிழ் வந்து சரியாக வராது. நீங்கள் சரிங்க, ஆனால் நான் சொல்கிறது புரிஞ்சால் ஓகே நீங்கள், பட் நீங்கள் பேசும்போது அடுத்த கொஷின்ஸ் என்ன கேட்குறதுன்னு தெரியாமல் நான் உங்களையே பார்த்துட்டு இருந்தேன்னா அந்தளவுக்கு நீங்கள் அவ்வளோ அழகாக தமிழ் பேசுகிறீங்க. அண்ட் மேம் நீங்கள் பேசும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. லைக் வந்து 20 years நடுவில் பிரேக் கொடுத்தீங்க, திரும்பவும் நீங்கள் வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க. அண்ட் அப்போ சொல்லும்போது பனாரஸ் அது ஒரு ஃபார்ம் அண்ட் லக்னோ சொன்னீங்க. ஸோ கதக்கில் வந்து எத்தனை ஸ்டைல்ஸ் ஆஃப் இது இருக்கு மேம்? There are 3 main styles. Banaras, Jaipur, Lucknow. Okay. These are the 3 main forms. Gharana சொல்லுவாங்க இல்லை, styles of Kathak. Lucknow Gharana is the most popular. ஏன்னா and பண்டித் பிர்ஜு மகாராஜ் அந்த லைன். ஸோ லக்னோ கரானாவில் அபிநயம் நிறையா இருக்கும், ராதாகிருஷ்ணா ஸ்டைல்ஸ் நிறையா இருக்கும், வெரி ஜென்டில் ப்ளஸ் வெரி ஸ்ட்ராங் ஃபுட் ஒர்க்கும் இருக்கும். ஓகே. ஜெய்ப்பூர் கரானா பார்த்தீங்கன்னா மோர் எனர்ஜி, ஃபுட் ஒர்க், ஜம்ப்ஸ், அந்த மாதிரி பவர் பேக் கோபி கிருஷ்ணா அந்த டைப். பனாரஸ் கரானா பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் நடுவில். ஓகே. பாம்பே ஸ்டைல் பிக்ட் அப் ஃப்ரம் பனாரஸ். ஓகே. ஸோ இப்போ வந்து தேவன்யா ஸ்டார்ட் ஆகி ஃபார்மலி ஸ்டார்ட் ஆகி ஒரு 15 years ஆகுது. ஆஸ் ஐ வாஸ் டீச்சிங் எனக்கு ஐ லேர்ன்ட் ஒன் திங், தட் சென்னையில் the southern body language, the southern geography, the climate is very different from north. It's the Aryan Dravidian difference. It is beautiful. It is so beautiful to see the difference. So when I'm teaching an Aryan dance form, the one whom I'm teaching to in the place I am in is the Dravidian belt, the southern belt of India. So right from eating habits to format habits. Bharatanatyam pathina classical dance form is very formatted. Okay. Southla pathina everyone has to study a particular way, Vedantic studies, படிப்பு மேலே நிறைய this thing. There's a certain vinamrata in the way of talking, women. There's a gentleness. Okay, at least in the olden days. இப்போ கூட I see that. Okay, jada pinnirthu. It's very different. Northla it's a little bolder. It's more open. So the dance form of Kathak came from the temples of North India. But when the Mughal invasion இங்கே வரும்போது இந்த டான்ஸ் ஃபார்மை இந்த டான்சர்ஸை டெம்பிள்ஸ்லேருந்து இழுத்துட்டு அவங்கள கோட் டான்சர்ஸாக ஆக்குனாங்க. ஓகே. ஸோ அதுலேருந்து தான் நம்மளோட அனார்கலி காஸ்டியூம் எல்லாம் வந்தது. அதுக்கு முந்தி லெஹங்கா சோலி. இதுக்கு முன்னாடி இவ்வளோ நிறைய இருக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் கத்தக் பார்த்தீங்கன்னா. இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹிஸ்ட்ரி. ஏன்னா இட்ஸ் அ ரக்கட் ஹிஸ்ட்ரி. எப்படி த கண்ட்ரி சஃபர்டு பேட்டிலோ அதே போல் திஸ் கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம் சஃபர்ட் த பேட்டில். ஸோ அதனால டெம்பிள்ஸ்லேருந்து கோர்ட்ஸ் ஆஃப் த கிங்ஸ்க்கு போயிட்டு அந்த பர்ஷியன் இன்ஃப்ளூயன்ஸை பிக்கப் பண்ணின்னு அந்த அந்த ரூலர்ஸ் என்ன வேணுமோ அந்த அந்த தீமேட்டிக் ப்ரெசன்டேஷன்ஸ் அதுலேருந்து பைஜீஸ் டு த தவாயஃப் ப்ராஸ்டிடியூட்ஸ் வரலும் போய் இந்த ஃபார்மே அப்படி செதஞ்சு போன மாதிரி பிரிட்டிஷர்ஸ் வந்து அத்தை நாச்சுன்னு கூப்பிட்டு நேம் லைக் நாச் இஸ் அ வெரி பேட் வேர்டு. நாச் இஸ் அ வெரி அப்படி வேர்டு நல்ல. நிருத்யா இஸ் அ குட் வேர்ட் ஃபார் டான்ஸ். நாச் மீன்ஸ் பேட் குவாலிட்டி, பேட் ஸ்டேச்சர் அந்த மாதிரி சொசைட்டியில். ஓகே. To me everything is beautiful. Okay. The tawayaf is the most beautiful person because and the tawayafs appo illana in the dance form settu poyirkom. It would have been lost. Tawayafs are the baijis or the prostitutes of those days. Okay. avanga in the dance form retain பண்ணி எந்த முறையில் முடிஞ்சதோ they kept it alive. Okay. Therefore, after the British, as the Britishers were leaving, and some of the Mughal emperors like Akbar and then Wajid Ali Shah, இவங்கெல்லாம் வரும்போது
கொஞ்சம் அவங்க வந்து பேட்ரனேஜ் கொடுத்தாங்க இந்த டான்ஸ் ஃபார்முக்கு. okay. சப்போஸ் இந்த டான்ஸ் ஃபார்மை விட்டுட்டு இருந்தாங்கன்னா இருந்திருக்காது, கதக் இருந்திருக்காது. ஆனால் இவங்கனால we were able to again lift the dance form. அவங்க பேட்ரனேஜ் கொடுத்ததுனால it has today been come under the 9 classical dance forms of India, performing classical dance forms of North India. So it's a very proud, it's a very big thing. Kathak has gone through a history from Aryan race to Afghan terrain, to temples, to courts, to prostitute houses, to stage. So you can imagine how much it has changed. எவ்வளோ எவல்யூஷன் இருக்குது இந்த டான்ஸ் ஃபார்ம்லன்ட்டு நீங்கள் இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவங்களோட அந்த அந்த ஏரியாவோட பாடி லாங்குவேஜ், ஃபுட் ஹேபிட்ஸ், ஹோல் climate, so many things are different. Language, now the language is Urdu, Hindi of Kathak. Okay. In South there is no Urdu, Hindi, there is Tamil, okay, which is beautiful. But I am teaching a dance form that is not belonging here. Devanya has found a home here. So naal pova I realize that I am changing the methodology of teaching in a way that இப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, யார் இருந்தாலும் சரி எந்த டான்ஸ் ஃபார்ம் ஆவது கற்றுக்கலாம். கரெக்ட். மீனிங் ஒன் பாடி கேன் அடாப்ட் டு எனி டான்ஸ் ஃபார்ம். எஸ். நான் என்ன பார்க்குறேன்னா, டான்ஸ் ஃபார்மே அடாப்ட் ஆகட்டுமே சவுத்துக்கு, அதில் என்ன இருக்குது? ஒரு பெரிய ரிவர் இப்போது கஷாய் வந்து நின்றதுன்னா அதுக்கு ட்ரிபியூட்ரிஸ் போய் தான் ஆகும். கங்காலேருந்து நர்மதா இது அதுன்ட்டு நிறையா வருது இல்லையா, அதே போல் காவேரி சவுத்துக்கு வந்தது. So like that Devanya is a small tributary of that canvas of Kathak coming south, and இப்போ வந்து நம்ம ரெஜிஸ்டர் ஆகி சர்டிஃபை ஆகிட்டு இருக்கோம் as the first founder school of the Dakshin Gharana of Kathak. Meaning Gharana of the south of Kathak. So this is the history of Kathak and Devanya in a small nutshell. ஸ்மால்னு சொல்லிட்டீங்க, பட் ரொம்ப பெருசாக அழகாக சொல்லியிருக்கீங்க. நீங்கள் பரதமும் கற்றுருக்கீங்க இல்லை மேம்? ஸோ கதக் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? Day and night. Language is different, body language is different. பரதநாட்டியத்தில் அரமண்டி இருக்கு, நிறைய அடவு கற்றுக்கணும், and the whole arm has to twist, and the strength has to come from here. And when you sit in Aramandi, the strength goes from up to down. Kathak is opposite. Kathak வந்து எப்படி நம்ம இருக்குமோ பயாலஜிக்கலி அப்படி தான் நிற்கணும், ஸ்ட்ரெயிட்டாக. நீங்கள் கிளாஸ் பார்க்கும்போது நீங்கள் பார்ப்பீங்க ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணும், ஹேண்ட் ஸ்ட்ரெயிட்டாக போகும். கண் பார்வை பரதநாட்டியத்தில் அண்ட் ஆல் அதர் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ஸில் சைட் டு சைட் ஐபால்ஸ். கத்தக்கில் டைரக்ட் லுக் because it was a temple or a mehfil dance form. So the audiences were small. So that direct look, sawal jawab between the dancer and the audience odine irukum night fulla. So adanal the body language of the dance form is very different. The language is different, the themes are different. There's more religion based themes in South in Bharatanatyam compared to traditionally. Yes. Nowadays of course there's a lot of contemporarizing which is beautiful, and fusions nariya varudhu. Adu it's very nice. Evolution irundha avum. Correct. So ilata waste illaya, ஒரே மாதிரியே இருக்க மாதிரி ஆயிடும் அது. ஸோ ஃபியூஷன்ஸ் வரும்போது ட்ரெடிஷனோட வேறு ரூட்ஸை வச்சு நம்ம பிரான்ச் அவுட் ஆகிட்டே இருக்கணும். தட் இஸ் வாட் ஐ பிலீவ். வேறு என்ன மாதிரி டிஃப்ரென்ஸ்? காஸ்டியூம்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ் காஸ்டியூம்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட். கத்தக்கில் ஹிந்து முஸ்லிம் கான்ஃப்ளூயன்ஸ் இட்ஸ் தி ஒன்லி கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் தட் ஹேஸ் தி ஹிந்து முஸ்லிம் டூ கிரேட்டஸ்ட் மோஸ்ட் டைவர்ஸ் கல்ச்சர்ஸ் ஆஃப் தி வேர்ல்ட், where you see unfortunately so much differences, but in Kathak they come together. You have the ghazal, you have the tumri, you have the namaskar, you have the salam. Allame vandirthu idula. So it is a beautiful confluence of rich cultures of the Hindu Muslim. I think பரதநாட்டியம்ல கூட lot of changes, that தேவதாசிஸ் இது அது நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு தான், ஆனால் இதே ஏரியாவில் ஒரு ஃபார்மேட்டில். வேறஸ் கத்தக் வந்து கல்ச்சுரலி சேஞ்சஸ் பார்த்துட்டே இருந்தது. அதனால தெர் இஸ் மோர் தீமேட்டிக் டிஃப்ரென்சஸ்.
கண்டெம்பரரி தீம்ஸ், எந்த தீம் வேணும்லாம் எடுத்துக்கலாம். ஃப்ளஷ் ட்ரேட், இப்போ தான் ஒரு கசல் பண்ணினோம் ஃப்ளஷ் ட்ரேட் பற்றி, பாகிஸ்தானி கசல். ஸோ த ஃப்ரீடம் ஆஃப் poetry choice is much more. I also believe that costume wise நம்ம வந்து நிறைய சாய்ஸஸ் இருக்குது. நாங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு நிறையவே இருக்குது கதக்கில். அண்ட் அஃப்கோர்ஸ் மேக்கப் வந்து சேம் பேன்கேக், பேன்ஸ்டிக், காஜல் எல்லாமே தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் சட்டில் இருக்கு. We usually wear a small bun low at the nape of the neck with one flower and jhumkis. We don't wear too much, no much thalai saman, just one this. If வந்து அந்த சப்கான்னு சொல்லுவாங்க, இல்லாட்ட ஜூமர்னு சொல்லுவாங்க சைடில், அது வந்து வாட் டு சே முகல் ஸ்டைல் பண்ணுறோன்னா அந்த மாதிரி காஸ்டியூம் வந்துடும். அண்ட் ஹிந்து ஸ்டைல் பண்ணுறோன்னா லெஹங்கா சோலி வந்துடும். ஸோ இப்போல்லாம் நாங்கள் கண்டெம்பரைஸ் பண்ணுறோம், ரெண்டுமே வர மாதிரி. we create a lot of costumes at Devaniya. எஸ். அண்ட் திரும்ப ஒழுங்க தேவனியா சொல்லும்போது அந்த இட் சவுண்ட் சம்திங் யூனிக். அதுக்கு பின்னாடி தானே ஒரு ஃப்ளாஷ்பேக் ஆர் அஃப்கோர்ஸ். ஸோ இந்த டான்ஸ் ஸ்கூல் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, someone called me one day and said, நீ டான்ஸ் கற்றுக் கொடுக்குறல்ல கத்தக், இங்கே யாருக்கும் தெரியாது, இப்போ ஒரு ப்ரோக்ராம் வருது, 2-3 ஸ்டூடெண்ட்ஸை வச்சு இந்த ப்ரோக்ராம்லேயும் நீ பார்ட்டிசிபேட் பண்ணுறியான்ட்டு. எனக்கு ஃபஸ்ட் டைம், இது எப்போ 15-20 வருஷம் முந்தி, ஐ டென்ட் நோ எனிதிங். ஸோ ஐ சார் ஓகேன்னு சொல்லி நர்வஸ் ஆகி ஏதோ கற்றுக் கொடுத்துட்டேன். ஒரு 8 கேர்ள்ஸ், அதில் நானும் ஆடிட்டு இருந்தேன். அப்போது 8 கேர்ள்ஸை வச்சு ரிஹர்சல் பண்ணி 2 months பாட்டு ரெக்கார்டிங் with all the very less or no experience, but passion and sincerity. And நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் ரெடி ஆகி ப்ரோக்ராம்காக ஒரு 2 வாரம் இருக்குது. அப்போ அவங்க ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஜிக்யாசா ஐம் வெரி சாரி, ஆனால் வந்து ஹோஸ்ட் யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்களோ ப்ரோக்ராமை அவங்க வந்து தெரிஞ்ச பேர் தான் வேணும்னு சொல்கிறாங்க. நான் ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொன்னான். நான் அஃப்கோர்ஸ் எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு, ஐ டோன்ட் டினை தட், பட் ஐ சார் ஓகே நோ ப்ராப்ளம், என்ன பண்ண முடியும். ஸோ ஐ சார் ரிஹர்சல் இனிமேல் வேண்டாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். அப்போ என் ஃப்ரெண்டு ஒன் ஃப்ரெண்ட் ஐ ஹேவ், அவங்க சொன்னாங்க, நோ இவ்வளோ செஞ்சுட்டு இதுக்கு ஏதாவது நீ பண்ணணும் ஏதாவது. ஸோ வை டோன்ட் யூ ஒரு தானாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டேன், யூ ஸ்டார்ட் ஒன் ப்ரோக்ராம். சரி என்ன பேரில் ஒரு பேர் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி த ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இன் 2009. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கேர்ள்ஸை வச்சு ஸ்வேதா வாஸ் இன் தட் ப்ரோக்ராம். 19 girls participated. And 19 girls finally. From 8 to 19. We increased the number, then we increased the quality of what we are doing. We changed the concept, we made it a 1.5 hour program, and we did it in Sivagami Petachi auditorium. We did our first program, we called it Pratham, and we launched Devaniya 2009. அந்த டைம்ல launch பண்ணோம். Devaniya, my mother's name is Devayani. And என்னோட மாமியாரோட மதர் பேர் வாணிபாய். அவங்க ஆல் இண்டியா ரேடியோவில் ஃபர்ஸ்ட் உமன் ப்ரொடியூசராக இருந்தாங்க. அண்ட் ரொம்ப நல்லா பாடுவாங்க. ஷி வாஸ் அ கிரேட் சிங்கர். மாமியாருக்கு அம்மா டாக்டர் மோகினி கிரி என்னோட மாமியார். ஷி வாஸ் த சேர்பர்சன் ஃபார் த நேஷனல் கமிஷன் ஃபார் விமென் வென் ஆர் பிரைம் மினிஸ்டர் PV நரசிம்மராவ் வாஸ் தேர். ஸோ டாக்டர் மோகினி கிரியோட அம்மா, தட் இஸ் மை மாமியாரோட அம்மா, வாஸ் ப்ரொடியூசர் ஆஃப் All India Radio at that time, and she was a widow with 4 children at the age of 36, and she used to drive her own car, go to work. She was a dashing woman, dynamic lady, as I can see in my mother-in-law. So my mother-in-law told me, your mother and my mother rendu perume were patrons of art. rendu perukume dance and musicல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்தது, ரொம்ப ப்ரமோட் பண்ணாங்க. ஸோ அவங்க 2 பேரும் மிக்ஸ் பண்ணி ஒரு பேர் கூட உண்டு டான்ஸ் ஸ்கூலுக்குன்ட்டு அவங்க சொன்னும் போது நான் என் ஃப்ரெண்டை கேட்டேன், சரி தேவன் நான் ஏதோ ஒரு பேர் சொன்னி அவள் நியூமராலஜி பண்ணுவாள். ஸோ அவள் சொன்னால் இந்த பேரில் நியூமராலஜி சரியாக வரல, ஆனால் தேவனியான்னு வச்சா அதனோட மீனிங் இன் அ வெரி ஓல்ட் ஹிந்தி டயலெக்ட் இஸ் தட் விச் இஸ் டிவைன். மீனிங்கும் நல்லாயிருக்கு, நியூமராலஜி சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்ல பேர் வாங்குவீங்க அப்படின்னு சொன்னான். சரி ஏதோ கடவுள் இஷ்டம்ன்ட்டு தேவனியான்னு வச்சுட்டோம். அதுதான் தேவனியாவோட ஹிஸ்ட்ரி. ஸோ தேவனியா பேர் வந்து இட்ஸ் அ மிக்சர் ஆஃப் மை மதர்
and my mother-in-law's mother, and it means that which is divine. Divine. And the art is divine. Art is divine, and our space, our family of Devani is very divine. And ma'am, வந்து 8ல இருந்து அப்புறம் 18 ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறம் you started your next dance annual school. day 75 participants, அதுக்கு அடுத்த annual day 136 participants, and அப்படியே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பேண்டமிக் வந்துடுது. ஆரம்பத்தில் முரண்டு பிடிச்சி டான்ஸ் ஸ்கூல் போய் வயிற்று வலி சொல்லி ஓபி அடிச்சு 20 years கேப் கொடுத்து திரும்ப ஆரம்பிச்சு day by day you have increased the number of your students, right? It's really awesome, ma'am. And ma'am, வந்து abroad ஏதாவது ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா டான்ஸ்க்காக, டூர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கீங்களா? Not yet. டெல்லியில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். தட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். என் டாட்டர் எனக்கு எப்பவுமே சொல்வா, அம்மா உங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது, ஆனால் அம்பிஷன் ஜீரோ. எனக்கெல்லாம் அம்பிஷன் அவ்வளோ இருக்குது, டேலண்ட்டுக்காக ஒர்க் ஹார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குன்ட்டு சொல்லுவாள். ஸோ அதனால ப்ராபப்ளி. ஆனால் என்னோட ஃபோக்கஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீன் டு டீச். ஓகே. அண்ட் சவுத்தில் வந்து ஒரு இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் டான்ஸ் ஃபார்ம் கதக். அதை டெவலப் பண்ணி நான் சொன்ன மாதிரி அந்த தக்ஷின் கரானா சேஞ்ச் ஆஃப் ஸ்டைல் பட் ஒரிஜினை ரீட்டைன் பண்ணி அந்த ரூட்ஸ் அந்த ஒரிஜின் சோர்ஸை சேஞ்ச் பண்ணாமல் ஆனால் டு இன்க்ளூட் த சவுத் இன் டு த ஃபார்ம் ஹேஸ் டேக்கன் அ குட் 10-12 years. இட்ஸ் நாட் ஈஸி. ஃபஸ்ட்டில் சென்னையில் காஸ்டியூம்ஸ் தைக்கிறவங்க யாரும் இல்லை. கத்தக் காஸ்டியூம்னா என்ன? பிகாஸ் கத்தக்கே வந்து புதுசுன்னும் போது அந்த காஸ்டியூம் தைக்கிறவங்க கஷ்டம் தானே. இன்னைக்கு தேவனியோட காஸ்டியூம் கலெக்ஷன் அவ்வளோ இருக்குது. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் அண்ட் நானும் ஒன்றா சேர்ந்து அவள் வந்து டெய்லரிங் கடை வச்சுட்டு இருந்தா. நான் அவங்க ஸ்கூலில் படித்தவங்க ஒன்றா. ஸோ 10 வருஷமாக நான் என்னோட ஐடியாஸ் கொடுத்துட்டே அவள் பிக்கப் பண்ணி அவ்வளோ சூப்பராக ஆயிட்டா. நம்மளோட காஸ்டியூம்ஸ் எல்லாமே சுனந்தா ஜெயின் தான் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அவள் அமெரிக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்கா. நம்ம தரன்னு இருக்கோம். அவளோட ஒரு மாஸ்டர் இப்போ ட்ரெயின் ஆகிட்டு இருக்காரு திருப்பி. அண்ட் மேம், நீங்கள் அப்ராட் ஜர்னி பற்றி பேசும்போது நீங்கள் டெல்லி ப்ரோக்ராம் பற்றி ஒன்று சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அங்கே தானே ப்ரோக்ராம் பண்ணியிருந்தா இன்ட்ரெஸ்டிங்கான ஏதானும் விஷயம் இருக்கா? சென்னையிலேருந்து ஒரு கத்தக் ட்ரூப் டெல்லிக்கு போய் பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னா இங்கிலீஷில் ஒரு ஃப்ரேஸ் இருக்கு இல்லையா, பிரிங்கிங் கோல் டு நியூ காசல்ன்ட்டு, அந்த மாதிரி இருந்தது. கொஞ்சம் பயந்துட்டு இருந்தோம். பட் ரொம்ப நல்லா ரிசீவ் ஆச்சு. அண்ட் ஆடியன்ஸ் நிறைய அப்ரிஷியேட் பண்ணாங்க நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை. சென்னையில் இந்த மாதிரி இவ்வளோ கத்தக் ஸ்ட்ராங்காக எப்படி நீங்கள் டெவலப் பண்ணீங்கன்ட்டு நிறைய பேர் கேட்டாங்க. அண்ட் டிஃப்ரென்ஸ் நல்லாவே அவங்களுக்கு தெரிஞ்சது. ஏன்னா டெல்லியில் கத்தக் டெய்லி லைக் இங்கே பரதம் இருக்கிற மாதிரி அங்கே கத்தக். ஸோ டிஃப்ரென்ஸ் இருந்தும் இதுதான் கத்தக், இதுவும் கத்தக்கு தான் அப்படின்ட்டு நல்லாவே தெரியுது. காஸ்டியூம்ஸ் கூட ரொம்ப அழகாக இருந்தது, கொரியோகிராஃபி எல்லாம் அழகாக இருந்தது. டான்சர்ஸ் எல்லாம் சவுத் இண்டியன் டான்சர்ஸ் எல்லாம் நார்த் இண்டியன் டான்ஸ் ஃபார்ம் எப்படி இவ்வளோ அழகாக ஆடினாங்க நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா நிஜமாக நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். டெல்லிக்கு போய் நம்ம ஆடிட்டு அப்புறம் அவங்க என்ன ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்ன்ட்டு ரொம்ப பயந்தேன் நான். கொஞ்சம் வருஷம் மிந்தி இது, இப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. அண்ட் மேம், நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்கும் அந்த டவுட் இருந்தது. மேம் முதல்ல கதக் இங்கே ஆரம்பிச்சேன்னு சொல்லி கொடுத்தேன். ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது ஆடியன்ஸோட அந்த ரிசீவிங் இது எப்படி இருந்தது மேம்? கொஞ்சம் டைம் ஆச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம பிரதம் பண்ணுமே அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுது. நிஜமாக ரொம்ப சக்ஸஸ்ஃபுல். இன்ஃபேக்ட் ரூபா ஸ்ரீகாந்த் ஆஃப் ஹிந்து ரொம்ப அழகாக எழுதினாங்க. நானே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். ரொம்ப நல்ல ரிவ்யூ எழுதினாங்க. ஸோ தட் இஸ் காட்ஸ் கிரேஸ். ஸோ அதனால நிறையா இன்கொயரிஸ் வர ஆரம்பிச்சது. ஓ கதக் இங்கே இருக்கான்ட்டு. ஸோ அந்த டான்ஸ் ஸ்கூலோட பேர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டூடெண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆனாங்க. நம்ம ஒரு ஹால் எடுத்தோம் ரெண்ட்டில். ஆக்சுவலாக போர்டு போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ தட் வாஸ் அ நைஸ் டைம். ஆனால் ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கதக்கோட மியூசிஷியன்ஸ் இங்கே இல்லை. நம்ம பெங்களூர் டெல்லி பாம்பேலேருந்து இம்போர்ட் பண்ணி எடுத்துன்னு வரணுன்னா அவ்வளோ காசு நம்மக்கிட்ட அப்புறம் இல்லை. அண்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ இட் வாஸ் டிஃபிகல்ட். காஸ்டியூம்ஸ் நான் என் ஃப்ரெண்டோட டிசைன் பண்ண ஆரம்பித்தேன். அப்போது எனக்கு புரிஞ்சது எனக்கு காஸ்டியூம் டிசைனிங் எவ்வளோ பிடிக்கும்ன்ட்டு. ஸோ இப்போது தேவனியோட காஸ்டியூம்ஸே ஃபேமஸ் ஆகிட்டு இருக்குது. பிகாஸ் நிறைய ஸ்கூல்ஸில் காலேஜஸில் ப்ரோக்ராம்ஸ் அவங்க
இப்போல்லாம் கதக் ஐட்டம்ஸ் பண்ண பார்க்குறாங்க. ஓகே. அப்போது ரெண்டல்ஸ்க்காக நம்மக்கிட்ட தான் வராங்க. ஏன்னா வேறு எங்கேயுமே இந்த மாதிரி குவாலிட்டி ரெண்டல்ஸ் கிடைக்காது. அண்ட் நம்ம வந்துட்டு அவங்களுக்காக நம்ம பிளான் பண்ணி சொல்லணும், எத்தனை டான்சர்ஸ் இருக்கீங்க, என்ன ஆடு போகிறீங்க, காமிங்க மூவ்மெண்ட் எப்படி பண்ண போகிறீங்க, அதெல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சரி இதுதான் உங்களுக்கு செட் ஆகும்ட்டு சொல்லுவோம், அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம். ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப பெனிஃபிட் ஆகுது இப்போ நம்மளோட காஸ்டியூம் ரெண்டல்ஸ். எப்பயாவது யார் வராங்களோ அவங்களுக்கு எடுத்துன்னு போகலாம், ஜஸ்ட் கம்மி ரேட்டில், ஜஸ்ட் மெயின்டெனன்ஸ் ஆகணும் அது. பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல், ஏதோ ஒரு புதுசாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்குது. நம்மளோட காஸ்டியூம் ரூமை பார்த்தீங்கன்னா நிறைய காஸ்டியூம்ஸ் இருக்குது இப்போது, அது ஒன்று. அப்புறம் கத்தக்கில் சலங்கை டிஃப்ரெண்ட்டாக கட்டுவாங்க, ஒரு ஸ்ட்ரிங்கில் கட்டுவாங்க. பிகினர்ஸ்க்கு 50 பெல்ஸ் தான் ஒரு காலுக்கு. டான்ஸரோட லெவல் ஏற ஏற நம்பர் ஆஃப் பெல்ஸ் ஏறும். ஸோ நான் கற்றுக்கிட்டு இருக்கும்போது பை த 5th இயர் நான் 250 பெல்ஸ் ஆன் 1 லெக். அதை கட்டுறதுக்கே ஒரு 1/4 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த வெயிட் ஒரு டைப்பு. இப்போது வந்து மாடர்ன் டேஸில் நம்ம 100க்கு மேலே போகிறதில்ல, ஏன்னா அர்பன் லைஃப் மாறி இருக்குது இப்போது. ஸோ அவ்வளோ வெயிட் தாங்கி இவ்வளோ டான்ஸ் ஆடுறது இட்ஸ் பிகமிங் டிஃபிகல்ட். கம்ப்யூட்டர் வேர்ல்ட் ஹேஸ் மேட் த பேக்ஸ் a bit weak. So I'm sticking to just 100 for all senior dancers, 50 for children. So that's நல்ல அது போகிறோம் இப்போதைக்கு. அண்ட் ஸோ குங்குரூஸ் இங்கே யார் கட்டுவா? யாரும் இல்லை. டெல்லி, கல்கட்டா அங்கே தான் கட்டுறவங்க இருக்காங்க. ஸோ நான் கற்றுக்கினேன். நான் என்னோட பேரை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி கற்றுக்கிட்டேன். அப்புறம் டெல்லியிலேருந்து ஆர்டர் பண்ணி, கல்கட்டாலேருந்து அந்த கரெக்ட் நூல் ஆர்டர் பண்ணி, நான் இப்போது 4 லேடிஸ் இருக்காங்க அவங்க கட்டுறதுக்கு. ஆமாம். ஸோ அவங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்குது. சலங்கை ரொம்ப டிஃப்ரென்ஸ். திஸ் இஸ் த கதக் குங்குரு. ஸோ ஆல் அதர் கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம், த குங்குரு இஸ் ஆன் அ பெல்ட். பெல்ட்டில் இருக்கும். இது வந்து இப்படி பாருங்க, பின்னல் மாதிரி, இது பின்னல் மாதிரி ஜடை மாதிரி இருக்கும். ஸோ இது ரவுண்டாக அப்படி கட்டி இவ்வளோ கால் அப்படியே சுற்றி கட்டி, இது 100 சலங்கை. இந்த மாதிரி வெயிட் இருக்கு. இது ஒரு காலில் 100. அண்ட் சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து காலை ஜஸ்ட் ஷேக் பண்ணிட்டு ஒன்று சவுண்ட் பண்ணுவாங்க. எப்படி பாசிபிள் அது? That is with a lot of training. Lot of seniors have to இந்த வேலை கூட இருந்தது. அண்ட் ஸ்லோலி அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வரும்போது போல் பேசுறது. ஸோ ரெசிடேஷன் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபெசட் ஆஃப் கதக். பத்தந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஜதியை சொல்லி அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடணும். அது சொல்கிறதுக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கணும். ஆனால் சதர்ன் லாங்குவேஜில் தா சவுண்ட் இல்லை, தா சவுண்ட் தான் இருக்குது. ஆனால் நார்த்தில் தாவும் இருக்குது, தாவும் இருக்குது. ஸோ நம்மளுக்கு தா, தெய், தத் சிலபிள்ஸ் ஃபார் த டான்ஸ். ஆனால் சொல்கிறதுக்கு இங்கே சவுத்தில் அது கற்றுக் கொடுக்க ரொம்ப கஷ்டம். தா, தெய், தத்துன்னு தான் வரும். அண்ட் நேச்சுரலி பிகாஸ் இங்கேயோட ஸ்கிரிப்டில் த சவுண்ட் இல்லை. ஸோ தீஸ் ஆர் த challenges that I faced and I continue to happily face. I love it. And the whole Devoniya style adapts to the southern body language and geography. அண்ட் இவ்வளோ சேலஞ்சஸ் வச்சு இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ட் இவ்வளோ ஒரு லெகசி இருக்குது. அண்ட் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸில் வந்து யார் வந்து லைக் செலிப்ரிட்டிஸாக மாறி இருக்காங்க அப்படியே ப்ரைடாக சொல்லுவீங்க? Every students are your favorite. How can I ever get? Can a mother choose one? No way. சரி, கொஷின் இப்படி போட்டுக்கோங்க. என்கிட்டேருந்து கற்றுட்டு போனவங்க இப்போ இன்னைக்கு நோன் ஃபேஸஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாமா? Of course. First of all, some Chennai celebrities also தேவனியாலேருந்து கற்றுருக்காங்க. இப்போ விஸ்வரூபம் பற்றி நீங்கள் பேசுனீங்க இல்லையா பிகினிங்கில்? ஆண்ட்ரியா நம்ம டான்ஸ் ஸ்டூடெண்ட் தான். 2-3 வருஷமாக கற்றுக்கினா. அண்ட் லவ்லி கேர்ள், ரொம்ப ஹம்பிளாக நல்லா வந்து கற்றுட்டு போவாள். ஆனால் விஸ்வரூபம் டைமில் ஆக்சுவலி பண்டித் பிர்ஜு மகாராஜ் வந்து கொரியோகிராஃபி பண்ணார். ஆனால் சென்னையில் கதக் டான்சர்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அனிதா ரத்னம் தான் எனக்கு சொன்னாங்க, கமல் சார் கேட்குறாங்க ஒரு 8 கேர்ள்ஸ் 9 கேர்ள்ஸ் அவங்கள அவர் கூட வச்சு கொரியோகிராஃபி பண்ணுறதுக்கு ஹீ நீட்ஸ் சம் கேர்ள்ஸ்ன்ட்டு.
அப்போது ஸ்வேதா போயிருந்தா, சங்கரி போயிருந்தா, அண்ட் அப்படி மை டாட்டர் அவனி, 8 கேர்ள்ஸ் ஒரு 5 நாள் போனாங்க. அவர்கிட்ட இருந்து கற்றுக்குனாங்க, which was beautiful. It was a great experience for the children, for me also. And அப்புறம் இங்கே கோரியோகிராஃப் பண்ணி அதை வீடியோகிராஃபி பண்ணி அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் நியூயார்க்கில் வந்து இருக்கிறவங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் அவங்க ஃபில்மில் இருந்தாங்க. ஸோ ஆண்ட்ரியாவை ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஸ்வேதா தான் போயிருந்தா. வெரி குட். ஏன்னா பண்டிட்ஜி சொன்னார், நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க ஆண்ட்ரியாவுக்கு, ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் எப்படி உங்களுக்கு கற்றுக் கொடுக்க தெரியுமோ அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருங்க. ஸ்வேதா மேனேஜ் தட் வெரி வெல். ஸோ நீங்களே பார்த்தீங்க மூவியில் ஆண்ட்ரியா அப்படி ஆடினாங்க. ஆண்ட்ரியா மேம் அப்புறம் அப்புறம் டிடி, திவ்யதர்ஷினி, பிரியதர்ஷினி அவங்கெல்லாம் ரொம்ப நாளாக ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க, நல்லா ஆடுவாங்க. இப்போ கூட ஆக்சுவலி லைக் டிடி மேம் அண்ட் அவங்க சிஸ்டர்ஸ் வந்து தே ஆர் பரதம் தெரிஞ்சவங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். பட் தே லேர்ன் கதக் ஆல்சோ. நல்லா நைஸ்லி தே ஆர் டான்சிங். பட் அவங்களோட ஒர்க் லைஃப் இஸ் ஸோ பிஸி, ஸோ ஸ்லோலி அவங்களால வர முடியல, அவ்வளோதான். ஓகே ஓகே. அண்ட் மேம் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் என்ன மேம்? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்ன மாதிரி நான் பிளான் பண்ணுறதே இல்லை. ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் I only plan to continue teaching my senior students. ஒருத்தர் என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, எப்படி நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை ரீட்டைன் பண்ணுறீங்கன்ட்டு. சீனியர் ஆவ போயிடுவாங்க, பிரான்ச் அவுட், they go away. And I think Devotional we become a family. So far I only see a growing team of participating dancers, Sweta, Shankri, Priya. There are many. We have about 15 core participants, core dancers now in our group, which is a big thing. Okay. In a dance school of 120 students. We did one bilingual Nritya Natika dance drama, Meerabai oda life patti. Okay. English and Hindi combination la ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு. We did 4 shows in Chennai. இப்போ வந்து நான் ட்ரை பண்ணுறேன் இந்த மீராவை மலேசியாவுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு. மலேசியா அண்ட் ஐ வாண்ட் இந்தோனேஷியா, பிகாஸ் தீஸ் ஆர் கண்ட்ரீஸ் தட் லைக் இந்தியன் ஸ்டோரிஸ், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க. ஸோ சிங்கப்பூர் டெம்பிள்ஸில், மலேசியா, இந்தோனேஷியா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். த மெயின் டைரக்டர் இஸ் லார்ட். ஆனால் கொஞ்சம் as I said 10 வருஷம் 12 வருஷம் டெவலப் ஆகிறதுலேயே போயிடுது. ப்ரோக்ராம்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லலாம், எஸ் அம்மா ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், இல்லை இவ்வளோ டான்ஸ் கிளாஸ் நடத்தும் ப்ரோக்ராமே இல்லையன்ட்டு கேட்கலாம். ஆனால் நம்ம டெவலப் ஆகிறதுக்கு டைம் ஆகும்ல. சும்மா ராவாக இருக்கிறது, இன் அ ரா ஸ்டேட் யூ ஷுட் நாட் ப்ரெசென்ட். ஸோ மெனி ப்ரோக்ராம்ஸ் நான் அக்செப்டும் பண்ணல நிறைய வருஷம். இப்போ வந்து ரெகுலராக 6 இயர்ஸாக வசந்த் உற்சவ் கபாலீஸ்வர் கோயிலில் லாஸ்ட் டே ஃபினாலே ஒன்லி தேவன்யா. ஸோ இன்ஃபேக்ட் இந்த புக்கு வந்து டாக்டர் சி.கே. கரியாலி IAS எழுதியிருக்காங்க. அண்ட் இந்த புக்கில் ஒரு சாப்டர் நம்மளோடது இருக்குது. அதில் கேன் யூ இதோ அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. தக்ஷின் கரானா ஆஃப் கத்தக் இஸ் பார்ன்ட்டு. அண்ட் என்னோட ஃபோட்டோ நான் 14 இயர்ஸ் பரதநாட்டியம் ஆடுற ஃபோட்டோ போட்டிருக்காங்க. அண்ட் நல்லா எழுதியிருக்காங்க இந்த டான்ஸ் ஸ்கூல் பற்றி. இதெல்லாம் நம்ம பசங்க ஆடுற பசங்க. ஸோ இட்ஸ் அ வெரி நைஸ் சாப்டர். டாக்டர் மிஸ்டர் ஆஷிஷ் கோக்கர் ஹூ இஸ் குரு M.K. சரோஜாஸ் சன், அவர் கூட அவரோட புக் ஆன் டான்ஸ் அட்டெண்டன்ஸில் நம்ம டான்ஸ் ஸ்கூல் பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. ஸோ மெதுவாக வித் காட்ஸ் கிரேஸ் நம்ம பேர் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகுது சென்னை அண்ட் அவுட் சைட் ஆஃப் சென்னை. காட் வில்லிங் வி வில் spread the art form of the Dakshin Gharana of Kathak beyond Dakshin of India. Definitely ma'am, because இவ்வளோ எஃபர்ட்ஸ் அண்ட் இவ்வளோ பேஷனோடு நீங்கள் பண்ணும்போது டெஃபினெட்லி இட் வில் ரீச் டு ஹை டெஃபினெட்லி. அண்ட் மேம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். லைக் பிகாஸ் கதக்குன்னு வரும்போது எஸ் இட்ஸ் அ டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னும் அதுக்கு பின்னாடி இவ்வளோ சேலஞ்சஸ் நீங்கள் சொன்ன இந்த சலங்கு கட்டுறதுலேருந்து காஸ்டியூம்ஸ்லேருந்து அண்ட் கோ ஆர்டிஸ்ட் தபேலா இது எல்லாமே வந்து ஒரு இடத்துலேருந்து நீங்கள் இது பண்ணும்பொழுது ஜுவல்லரி ஆக்சசரிஸ் இங்கே கிடைக்காது. We go to Delhi, we get it from Jaipur,
ஓகே. So, yeah. ஸோ டெஃபினெட்லி நீங்கள் சொன்ன மாதிரி இது இன்னும் ஒரு அடுத்த லெவலுக்கு போகும். அண்ட் கதக்கா சென்னைக்கு போங்கப்பா, அங்கே நிறைய டான்சர்ஸ் இருக்காங்க, நிறைய டான்ஸ் ஸ்கூல் இருக்குன்னு சொல்கிற லெவலுக்கு உங்களை பார்த்து அடுத்தடுத்து வரணும்ட்டு வி விஷ் யூ வெரி ஆல் த பெஸ்ட். Thank you so much. மேம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரெஷியஸ் டைம் யூ ஹவ் கிவன் மீ மேம். தேங்க்யூ. Thank you.